ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல வந்து தியேட்டருக்கு எதுக்கு போவாங்கன்னா, புதுசா ரிலீஸ் ஆன படத்த பார்க்கறதுக்கு தான் நம்ம ஊர்ல எல்லா பேரும் தியேட்டருக்கு போவாங்க. ஆனா, இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, பழைய படத்த பார்க்கறதுக்கு தியேட்டர்ல வந்து அவ்ளோ பெரிய கியூ, ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்ன்னு சொல்லி அவ்ளோ பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? பழைய படங்கள பார்க்கறதுக்கான ஒரு கல்ச்சர் வந்து இப்போ பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. மச்சான், who are these Pilaka boys? Where are they come from? இந்த கல்ச்சர் வந்து இப்பதான் வந்துச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப வருஷங்களா இருக்கு. ஆனா இவ்ளோ பீக் ஆனது வந்து இப்போதான். இந்த கல்ச்சர் எப்படி உருவாச்சு, எதனால இப்போ வந்து ரீ-ரிலீஸ் வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? ஹிஸ்டரி ஆஃப் ரிலீஸ். ஒரு 80s 90sல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து யார் வீட்லயும் பெருசா டிவி இருக்காது. அப்போ மக்களுக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் என்னன்னா தியேட்டர்ஸ் தான். ஓகேவா? அப்போ வந்து எல்லா பேரும் வந்து அவங்க என்டர்டைன் பண்ணா தியேட்டருக்கு போகணும். இல்ல ஒலியும் ஃப்ரைடே அந்த மாதிரி டைம்ல தான் வந்து அவங்க போய் பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப இருக்க சின்ன தியேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட வந்து பெருசா பெரிய படம் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜி படத்துல இல்ல, சிவாஜி சாரோட நடிச்ச படையப்பா படத்துல பழைய படம், பழைய எம்ஜிஆர் படம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ரிலீஸ் ஆன எம்ஜிஆர் படமா இருக்கும். இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எம்ஜிஆர் படமா இருக்கும். அந்த படத்தெல்லாம் வாங்கி இவங்க தியேட்டர்ல வந்து போடுவாங்க. அப்போ கூட வந்து பயங்கரமா போகும். ஏன்னா அந்த ஏரியால வந்து அவங்களுக்கு பெருசா வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. சோ அவங்க நினைச்சாலும் பழைய படங்களை வந்து அந்த டைம்ல பார்க்க முடியாது. சோ பார்க்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து இந்த தியேட்டர்ஸ் தான். ஓகேவா? சோ அதனால வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த கல்ச்சர் வந்து 90s 2000 வரைக்கும் இந்த கல்ச்சர் வந்து ப்ரொமினென்ட்டா வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் குறையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருந்துச்சு. பட் நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா இந்த கல்ச்சர் வந்து அப்படியே வந்து ரொம்ப மங்கிக்கிட்டே வந்துச்சு. சோ அந்த மாதிரி பழைய படங்கள் போடுற தியேட்டர்லாம் வந்து கல்யாண மண்டபமாவே மாத்திட்டாங்க. சோ அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல, என்ன பண்றது? எங்களுக்கு வந்து பழைய படம் தான் தராங்க, புது படத்தை எங்களால போட முடியலன்னு சொல்லிட்டு பழைய படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பழைய படம் பார்த்துட்டு இருந்த பீஸுங்களும் வந்து பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. சோ யார் வருவாங்க தியேட்டருக்கு? சோ யாருமே வர மாட்டாங்க. சோ அதனால வந்து அவங்க வந்து அந்த தியேட்டரை இழுத்து மூடிடுறாங்க. ஓகேவா? மீதி இருக்க 1-2 தியேட்டர், இப்போ நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 10-15 தியேட்டர் தான் வந்து பழைய படங்களை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தியேட்டர் வந்து பெரிய தியேட்டர். இப்போ நம்ம ஒரு நார்மலான ஒரு தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக்கான தியேட்டர் 120 ரூபாய் டிக்கெட் ரேட் இருக்க தியேட்டருக்கு போறோம்னா அங்க எப்படி இருக்குமோ அது நல்லாதான் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் நல்லாதான் இருக்கும். ஆனா அதை விட ரொம்ப மோசமா இருக்கும். யார் வேணா இந்த சீட்ல உட்காந்துக்கலாம், குடிச்சு வாமிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். அவங்கதான் வந்து பழைய படங்களை ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ கூட வந்து நிறைய தியேட்டர்ஸ் அப்படி இருக்கு. இதை வந்து ரீ-ரிலீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து அவங்களுக்கு என்ன ரீல் கிடைச்சிச்சோ அந்த ரீல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ரீ-ரிலீஸ் கல்ச்சர் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கல்ச்சர் ஆஃப் ரீ-ரிலீஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து கொரோனாக்கு அப்புறத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா எப்படின்னா நம்ம செகண்ட் லாக்டவுனுக்கு போறதுக்கு முன்னாடியான ஒரு கல்ச்சர் தான் வந்து இருந்துச்சு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, தியேட்டரும் வந்து திறக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ரிமூவ் பண்ணோன்னே தியேட்டருக்காரங்களுக்கு போடுறதுக்கு படம் வேணும்ல, படம் தான் அவங்களால போட முடியும். அவங்க கிட்ட வந்து எந்த படமும் கிடையாது. சோ அப்ப வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, 1001 புதுப்பேட்டையும் வந்து நம்ம ரீ-ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா மக்கள் கிட்ட வந்து 1001 புதுப்பேட்டை வந்து நல்ல வரவேற்பு இருக்கு, தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வருவாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து 1001 புதுப்பேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா எந்த தியேட்டர் கிட்டயும் படம் இல்லை. ஓகேவா? சோ ஏதாச்சும் ரீ-ரிலீஸா பழைய படத்தை தான் போட்டாகணும்னு சொல்லி ஆப்ஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பயங்கரமான கூட்டம். ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து 1001க்கும் புதுப்பேட்டைக்கும் வந்து கிடைச்சதுனால, சரி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் வந்து நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்துச்சு. மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு 2 மாசம் ரன் வந்து சூப்பரா கொடுத்துச்சு. கொடுத்த உடனே வந்து லாக்டவுனை போட்டு மறுபடியும் மூடிட்டாங்க. மறுபடியும் மூடிட்டு திறந்த உடனே பெருசா தியேட்டர் கிடையாது. அப்போ கூட வந்து ஒரு சில சின்ன சின்ன படங்கள் வந்துச்சு, ஏதோ வண்டி ஓடிச்சு, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ரீ-ரிலீஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப மும்முரமா எடுத்தது எப்பன்னா போன வருஷத்துல இருந்துதான். அதாவது போன வருஷம் நம்ம எப்படி சொல்லணும்னா, ஜெயிலரும் லியோ படத்துக்கு ஒரு கேப் இருந்துச்சு தெரியுமா? ஜெயிலர் படம் முடிஞ்சு லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு கேப் இருந்துச்சு தெரியுமா? சோ அந்த கேப்ல தான் என்ன பண்ணாங்க, வேட்டையாடு விளையாடுன்ற ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணோன்னு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ், வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. முக்காவாசி ஹவுஸ்ஃபுல் ஷோஸாவே வந்து போச்சுன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். சோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போனோன்னு பரவாயில்லையே, ரீ-ரிலீஸ் கல்ச்சர் நல்லா இருக்கேன்னு சொல்லி யோசிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ரீ-ரிலீஸ்னா நான் என்ன சொன்னேன்,
அந்த சின்ன தேட்டர்ல போடுறதுதான் வந்து ரீ ரிலீஸ்ன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து நான் வேட்டையாடு விளையாடுலாம் சொல்றது வந்து பெரிய தேட்டர் பிவிஆர், ஐநாக்ஸ் அங்கேயே வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட விஆர் மால்ல இருக்க நீங்க பிவிஆருக்கு நீங்க போனீங்கன்னா வினய் தாண்டி வருவாயா படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரீ ரிலீஸ் வந்து நிறைய பயங்கர கல்ச்சரா வந்து மாடர்னைஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மாடர்னைஸ்டு வந்தோடனே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அப்படின்னா ரீல் பெட்டியில் வரும். இப்போ வந்து டிஜிட்டலா மாத்திட்டாங்க. இப்போ சில அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரீல்ல இருக்கிறத டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாத்தி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கில்லி எல்லாம் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா ரீல் பெட்டியில் தான் இருக்கும். அதை வந்து டிஜிட்டலா மாத்தி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீ ரிலீஸ்க்கான இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. ரீ ரிலீஸ் வந்து ஏன் பண்றாங்க, ரீசன் ஃபார் ரீ ரிலீஸ் ஓகேவா. இப்போ வந்து தேட்டருக்கு வந்து கூட்டம் தேவைங்க ஓகேவா. இப்போ பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ படங்கள் ரிலீஸ் ஆகாத ஒரு 2-3 மாசங்கள் வந்து தேட்டர்ல எப்பவும் வந்து கூட்டமே வராது. இதுதான் தேட்டரோட வழக்கம். ஸ்மால் பட்ஜெட் படத்துக்குலாம் நம்ம ஆளுங்க யாருமே போய் பார்க்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ ஒரு சில பேர் தான் போவாங்க, தேட்டருக்கு வந்து பெருசா கூட்டம் வராது. ஸோ அதனால வந்து வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் 1001 கொடுத்த படம் வந்து நம்ம தேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் நம்ம ரீ ரிலீஸ் பண்ணக்கூடாது படங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வந்து கமலா தேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிவாமன் சக்தி, வல்லவன், யாரடி நீ மோகினின்னு சொல்லி வரிசையா வந்து அவங்க வந்து இஷ்டத்துக்கு படத்தை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வரிசையா படங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வாரணமாயிரம் வந்து டைரக்டா வந்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்றாங்க. எப்படி அந்த ஒரு தேட்டர்ல போட்டதை வந்து மறுபடியும் பயங்கரமா ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 3 படம் வந்து மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீ ரிலீஸ் பழைய படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பயங்கரமா கிரியேட் ஆகுது. பழைய படத்தையும் வந்து நம்ம ஆளுங்க போய் பாக்குறாங்க. இன் பிட்வீன் ஆலவந்தான் பாபா ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஓகேவா. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ரீ ரிலீஸ் போனதுனால எல்லா தேட்டர் ஓனர்ஸும் வாங்க நாங்க ரீ ரிலீஸ் பண்றோம், நாங்க பழைய படத்தை ரிலீஸ் பண்றோம். இப்போ ரீசெண்டா கோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ நிறைய படங்கள் வந்து வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட படம் இல்லை, இந்த படம் ரிலீஸ் பண்ணா அட்லீஸ்ட் கூட்டம் வரும்னு சொல்லி ஒரு திங்கிங்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா தேட்டர் ஓனர்ஸ்க்கு கூட்டம் தேவை, கூட்டம் தான் அவங்க பொழப்பு நடத்த முடியும். ஸோ அதனால அவங்க பண்றது வந்து தப்பு கிடையாது. அவங்க எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து படம் வரல, நீங்க சொல்லுங்க மனசு சொல்லுங்க, தமிழ் படம் எப்ப நல்லா வந்துச்சு, பொங்கலுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்ப நல்லா வந்துச்சு, நல்லா வரல ஓகேவா. ஸோ இதுதான் ரீசன். தமிழ் சினிமா வந்து எப்போ வந்து நல்ல படங்கள் கொடுக்க தவறுறாங்களோ, கொடுக்க தவறாங்க மீன்ஸ் வந்து அந்த படம் ரிலீஸ் அதுக்கு டிலே ஆகுது, இந்த 2 மாசம் 1 மாசத்துல வந்து எப்பவும் படமே இல்லைன்னா அவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரீ ரிலீஸோட பேசிக் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரீ ரிலீஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.